ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு வாங்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜனவரி 10 சரவணா எலைட்டில் ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தப்ப அங்கே எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஓல்டு சில்வர் கொலுசை கொடுத்துட்டு நான் பூஜை பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலாக கொலுசை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தான் போயிருந்தேனே வச்சுக்கோங்க. பட் நானும் கொலுசு வாங்கலை. ஏன் வாங்கலை, ஏன் பூஜை பொருள் வாங்கினேன், என்னென்னலாம் பாயிண்ட்ஸ்லாம் நான் நோட் பண்ணேன், எங்கெல்லாம் நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கோல்டில் இன்னும் வாய்ஸ் ரெக்கவர் ஆகலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வெள்ளி விலை ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே போகுதுங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண அன்றைக்கி 275 ஜான்வரி 10. பட் நான் இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்குற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜான்வரி 20 330 ருபீஸ். இன்றைக்கி மார்னிங் ரேட்டை பார்த்ததுமே கண்டிப்பாக இன்றைக்கி இதுக்கு வாய்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நான் இதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நான் என்றைக்கு போயிருந்தேன்னா ஜான்வரி 10 அன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 275 ருபீஸ். ஸோ நான் பொதுவாகவே கொலுசு அப்படின்னு வாங்குகிறேன் அப்படின்னா சரவணா எலைட்டில் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா லலிதாவில் வாங்குவேன். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் 0% வேஸ்டேஜில் வாங்குறதுனால இந்த ரெண்டு கடையை தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளில். ஸோ இங்கே வாங்கின கொலுசு திரும்ப நான் ரீசேல் வேல்யூக்காக 2-3 கடைகளில் கொண்டு போனப்போ அப் டு 35% to 40% தள்ளிட்டு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெள்ளி விலை எங்கேயோ போகுதுடா, இவன் 100 கிராம் போட்டோம்னா 60 கிராமுக்கான ரேட்டு தான் கொடுப்பேங்கிறானே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ சரவணா எலைட்லேயே போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எங்கிட்ட வாங்கின ப்ராடக்ட்டு எங்களோட சீல் இருக்குன்னா நாங்கள் 26% தள்ளிட்டு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் 2 ஜோடி கொலுசு வச்சுருந்தேன். ரெண்டுமே என்னோடது தான். ஏன்னா நான் இயர்லி 1.5 வருஷத்துக்கு ஒருக்க கொலுசு தொய்வடைஞ்சிரும், மாற்றுவேன் எப்பயுமே. ஸோ அப்படி மாற்றுறப்ப என்ன செஞ்சேன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸாக புதுசாக வாங்குவேன். ஏன்னா நான் போடுறது ஒரு 50 கிராம்ஸ் கிட்டே இருக்குமா, ஒரு அரௌண்ட் 5000 6000 வருதுன்னா 5000 6000 கொடுத்து வாங்குவேன். இந்த பழைய கொலுசை சேவ் பண்ணி வச்சுட்டே தான் வந்திருந்தேன் நான். கிட்டத்தட்ட 114 கிராம் இருந்ததுங்க என்னோடய கொலுசு 2 சேர்ந்து. ஸோ அதில் எனக்கு 26% லெஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிராம் கழிச்சிட்டு எனக்கு ஒரு 84 கிராமுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எதனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 84 கிராம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 23,000 அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம ஒரு 100 கிராம் பாரானா வாங்கிட்டு வந்துடலாம், 999 பார் அப்படின்னு பார்த்தேங்க. இதுக்கு 2% வேஸ்டேஜ் போடுறாங்க, ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. திரும்ப நம்ம ஒரு பூஜை பொருளாக எடுக்க போகிறோம்னா அப்பையும் 2% கழிச்சிட்டு தான் வாங்குவோம். அவங்க பாராகவே இருந்தாலுமே ஒரு 2% என்னமோ கழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த 100 கிராம் பார் ஒரு 28,894 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 29,000 வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னோடய ஓல்டு சில்வர் எஸ்டிமேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 23,000 ரூபா. ஸோ கூட கண்டிப்பாக நான் ஒரு 6,000 போட்டால் தான் இந்த பார் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொலுசில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. அது 80 டச்சா இல்லை 70 டச்சா, அது கரெக்டாகவே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஸோ சில்வர் சரி நம்ம பூஜை பொருள் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் நான். ஸோ பார்க்குறப்ப அப்போ அந்த பர்சன் எனக்கு எடுத்து காமிச்ச பர்சன் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி 999 பாராக வாங்கிக்கலாம், அது பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா பூஜை பொருள் எல்லாமே நாங்கள் 92.5 டச்சில் உள்ளதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வரும். 8%லேருந்து 12% 14% வரையும் கூட ஒரு சில பொருட்களுக்கு வேஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்ல வெள்ளி விலை ஒரு 100 ரூபா கிட்டே இருக்கும் போதில் நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பொருளுக்கு 5 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி ரூபாவில் சொல்லுவாங்க. பட் இப்போ பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபா அப்படின்னா 10% போட்டிங்கன்னா 30 ரூபா. அப்போ 330 ரூபா ரேட்டுக்கு நம்ம வாங்குகிற மாதிரி தான் அது. இந்த குபேர விளக்கு பார்த்திங்க அப்படின்னா 41 கிராம்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ இதுக்கு 14% வேஸ்டேஜ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா குழியாக சூப்பராக இருந்தது இந்த விளக்கு. சரி, இதிலே சின்ன சைஸில் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ 7 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த விளக்கு காமிச்சிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ரொம்ப சின்ன பூஜை ரூம் தான், நான் சின்னதாக வெளியில் தான் விளக்கு பொருத்தணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கு வாங்கி பொருத்தலாங்க. ஜஸ்ட் ஒரு 7 to 8 கிராம்ஸ்க்குள்ளே இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம்ல,
அதுதாங்க கஜலட்சுமி விளக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 கிராம்ஸில் இருந்தே இருந்தது. ஸோ கீழே வந்து அந்த லேசர் பிரிண்டில் வந்து எஸ்எஸ்டின்னு அடிச்சிருக்காங்கங்க. அதாவது கடையோட சீல் எஸ்எஸ்டி அப்படிங்கிறது இருந்தது. அதே மாதிரி 92.5 அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. நிறையா இடத்துல வந்து மேக்ஸிமம் நான் காமிக்கிற எல்லா பொருள்லையுமே அது இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணி தான் எடுத்தேன். பட் இது எல்லாமே லேசர் பிரிண்டில் பண்ணியிருந்தது. நம்ம அந்த முந்திலாம் பாத்திரத்து மேலே பேர் எழுதுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரிண்டிங்கில் தான் இருந்தது அந்த எஸ்எஸ்டி அப்படிங்கிறது. ஸோ 92.5ங்கிறதும் அதே மாதிரி தான் எழுதியிருந்தது. பட் ஹால்மார்க் சிம்பிள் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கோல்டு மாதிரி சில்வர் ரேட்டு கூடிக்கிட்டே போகிறனால உங்களுக்கு வந்து 999க்கு இன்ன ரேட்டு, 92.5க்கு இன்ன ரேட்டு, 80 டச்னா இன்ன ரேட்டுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வரும். அப்படி வர்றப்ப நம்ம 92.5 கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்குது அப்படின்னா தாங்க ஒரு 5 வருஷம் கழித்து நமக்கு அது ஒரு வேல்யூஷனே நம்ம அது ஒரு வேல்யூவாக பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 92.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி காமிச்சாங்க எனக்கு. அந்த விளக்கோட பின்பக்கத்தில் இருக்குது அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் கீழெலாம் எல்லா பக்கமும் உருட்டி பார்த்தேன், எங்கே 92.5 இல்லை 92.5ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த விளக்குக்கெலாம் வந்து 14%, 12%ன்னு அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஒர்க்கு அழகாக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிராம் 100 ரூபா விற்கும் போதில் 14%னா 14 ரூபாங்க. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 330 ரூபாய்க்கு 14% ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கிட்டத்தட்ட 49 ரூபா. ஸோ ஒரு கிராமுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி 330 ரூபானா ப்ளஸ் சாலிடாக ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க. 380 ரூபா ரேட்டு கொடுக்குறப்ப தான் இந்த பொருளை வாங்க முடியும் நம்மளால். இப்போ ஒரு சில கடைகள்லாம் வந்து 0% வேஸ்டேஜ் போடுறாங்களே, அது வந்து நல்லா இருக்குமா, அப்போ அதை நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்ன டச் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக 80 டச்சுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து நிறையா கடைகளில் கொடுக்குறாங்க. ஆனால் 92.5 டச்சுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5%லேருந்து மேக்ஸிமம் வந்து 25% வரையும் கூட வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுலேயும் இந்த ஆன்டிக் சாமி சிலைகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து தாராளமாக 25, 27, 30 வரையும் கூட போடுறாங்க. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், என்னோடய பூஜை ரூமில் வந்து மேக்ஸிமம் எல்லா சாமி சிலையும் இதே மாதிரி ஆன்டிக் டைப்பில் தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அப்போ வாங்குறப்பே வந்து கிராமுக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரையும் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துலாம் நான் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து 20% அப்படின்னா 20 ரூபா அப்படி தான் கணக்கு வரும். ஸோ இப்போ உள்ள விலைவாசியில் 20%லாம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா கிராமுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது இந்த ஆன்டிக் கலெக்ஷன்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெல் கலெக்ஷன்லாம் பார்த்துருந்தேங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான பெல் வந்து ஒரு 25 கிராம்ஸ் 30 கிராம்ஸ்லேருந்தே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பூஜை செட்டு வாங்கணும், நம்மளுடைய பட்ஜெட் வந்து இப்போ விலைவாசி கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் ஆனால் வெள்ளியில் தான் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லேருந்து ஹை ரேஞ்ச் வரையும், அதாவது வெயிட் ரேஞ்ச் சொல்கிறேன் நான். அதாவது ஒரு இதே பொருளை வந்து ஒரு 20 கிராம்லையும் காமிக்கிறாங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா 100 கிராம்லையும் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே கலெக்ஷன் நிறையா இருக்குங்க. ஸோ நம்மளால் வந்து நம்மளோட வெயிட் ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல நம்மளால் சூஸ் பண்ண முடியுது. நான் போயிருந்தப்பே வந்து நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கெலாம் எடுக்க வந்திருந்தாங்கங்க. இப்போ தை பிறந்ததும் கல்யாணம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பூஜை செட்டெல்லாம் வந்து கலெக்ஷன் வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 1 kg பட்ஜெட்டில் வந்து பார்க்கணுன்னு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருந்தோம். பட் இப்போ விற்கிற விலைவாசியில் எனக்கு வந்து அரை கிலோக்குள்ளே எல்லா செட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் ஒருத்தங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னோடய கல்யாணத்தப்பெல்லாம் வந்து ஒரு கிராம் 20 ரூபா தாங்க. பட் அப்போ வந்து வெள்ளி பொருள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஸோ அம்மா வந்து எனக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு டம்ளரு, அப்புறம் ஒரு சின்ன கிண்ணம், அப்புறம் பாப்பா பிறந்தக்கப்புறம் ஒரு சங்கு, அப்புறம் ஸ்பூனு, ஒரு சின்ன கிழுக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாமானாக தான் அம்மா வந்து எனக்கு போட்டு அனுப்பியிருந்திருப்பாங்க. நானாக வந்து என்னோடய வீட்டுக்கு என்னோடய பூஜை ரூமுக்கு அப்படின்னு சொல்லி நானாக தான் வந்து இந்த வெள்ளி வந்து சேர்க்கவே ஆரம்பித்தேன். அதுவும் எப்போனா இந்த கொரோனா சமயத்துலேருந்து தாங்க ஆரம்பிச்சிருந்தேன். 2020 தான் என்னோடய சில்வர் சேவிங்ஸுங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து 2022 வந்து வரலட்சுமி பூஜை வச்சுருந்தேன். அந்த வரலட்சுமி பூஜைக்காக நான் வந்து வெள்ளியில் வந்து பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர், எல்லோ, க்ரீன் கலர் அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஆன்டிக் மெட்டிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பீஸ் ரேட் கிடையாது, கிராம் ரேட் தான். பட் இதுக்கு வேஸ்டேஜ் வரும், மினிமம் வந்து ஒரு 20% வேஸ்டேஜாவது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சொம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அழகாக இருந்தது. சுற்றியும் நல்லா கஜலட்சுமி என்கிரேவ் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது.
கரெக்டாக அக்குரேட்டாக பார்த்தீங்கன்னா, நான் ஓல்டு சில்வர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 114 கிராம்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் நமக்கு என்னமோ ஓல்டை வந்து எல்லாமே எஸ்டிமேஷன் போக 84 கிராம்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து எதுவும் வாங்குற மாதிரி நிலமையில இல்லை. அதனால் நம்ம அதுக்குள்ளே வர்ற மாதிரி உள்ள பொருளே பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தான் ஒரு பூஜை காம்போ வந்து ஒருத்தங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு பஞ்ச பாத்திரம், ஒரு வெள்ளியில் மணி, ஒரு அழகான காமாட்சி விளக்கு, ஒரு பிளேட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தாங்க. அரௌண்டு வந்து இதுவே வந்து 375 கிராம்ஸோ என்னமோ இருந்ததுங்க. அரௌண்டு ஒரு 400க்குள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு செட்டு வந்து காம்போவாக எடுத்து வச்சாங்க. ஸோ அலாங் வித் ஜிஎஸ்டி அவங்க எடுத்து வச்ச செட்டு வந்து கிட்டத்தட்ட 1,27,000 என்னமோ சொன்னாங்கங்க. எனக்கு வந்து கிறுகிறுத்து வந்துருச்சு. என்னடா இது ஒரு தட்டில் 4 ஜாமான் வச்சுருக்காங்க, இது 1,27,000 அப்படின்னு. பட் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்க போனோம் அப்படின்னா 1,52,000 தேவைப்படுதுங்க. இந்த பிரசாத பவுல் சூப்பராக இருந்ததுங்க, அழகாக இருந்தது. அதாவது எதை தொட்டாலும் அழகாக இருக்குது. பட் ரேட்டை கேட்குறப்ப மட்டும்தான் கொஞ்சம் கிறுகிறுத்து போய் இருந்தது. ஒரு சில பொருட்கள் வந்து அம்மா வீட்டிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அருவாமனை, கத்தி, அதுக்கப்புறம் எண்ணெய், வத்தல், புளி, அதே மாதிரி ஒரு சில காய்கறிகள் சொல்லுவாங்க. அதாவது பாவக்காய், அதலக்காய் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க அம்மா வீட்டில் பிளங்கின பூஜை பொருட்கள் வந்து வெள்ளி பொருட்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ பூஜை ரூமில் வந்து அவங்க வந்து ஏற்றுற விளக்கு இது எல்லாமே வந்து அவங்க குலதெய்வத்துக்காக வச்சு ஏற்றுற விளக்கு. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறப்ப நம்ம குலதெய்வம் வேறையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பொருட்கள், பூஜை பொருட்கள், அது வந்து பித்தளையாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டிலேருந்து அது கொடுக்க மாட்டாங்க. அது வந்து வாங்கிட்டு வரக்கூடாது. ஸோ ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம கல்யாணத்துக்கே கிஃப்டாக வந்திருக்கோம், வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நமக்கு கிஃப்டாக வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணமா அதுக்கு வந்து கொடுக்கலாம். பட் பிளங்கின பொருளை தான் நான் சொல்கிறேன், அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வெத்தலைப்பாக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பட் இதிலலாம் எந்த டச்சும் எழுதலை. ஸோ இது எல்லாமே 80 டச் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. அப்படியே பீஸ் ரேட், அந்த கிராம் ரேட் இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் யாருக்காவது சிம்பிளாக கிஃப்ட் பண்ணணும், ஒரு 5 கிராம்ஸ் தான் என்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கெலாம் வாங்கி கொடுக்கலாம். அழகாக அவங்க பூஜை ரூமில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த துளசி மாடமே வந்து மினிமம் வந்து ஒரு 7 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ பட் இதுவுமே வந்து 92.5 டச் இருக்குது அப்படிங்கிறனால வேஸ்டேஜ் இருந்தது இதில். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 கிராம்லேருந்தே நிறைய கிஃப்டிங் பர்பஸ்க்கு நம்மளால் ப்ராடக்ட் செலக்ட் பண்ண முடியுங்க. ஒரு 500 தான் பட்ஜெட் இருக்குது, 600 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு வெள்ளி பொருளே வாங்கி கொடுக்கலாம். இதுதான் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட இது 2 கிராம் தான் வருது. அழகாக இந்த பிள்ளையாருங்க மஞ்சள் பிடிச்சி வைப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து அப்படியே ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி இந்த பிள்ளையாரை நம்ம வைக்கலாம். ஸோ இதிலே வந்து பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி, சாய்பாபா, அதுக்கப்புறம் பெருமாள், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே. இதுவுமே வந்து வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. அந்த கிராம் ரேட் இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.830 கிட்டத்தட்ட 2 கிராமுக்கும் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். விலைவாசி கூட்டிகிட்டே போகுது, பட் வெள்ளியில் தான் பண்ணணும் அப்படின்னு யோசித்திங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை ரூமில் கண்டிப்பாக வச்சு பழங்கவும் செய்வாங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி விநாயகர் இருக்காருங்க. ஸோ லக்ஷ்மி, சரஸ்வதியும் பேசாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2யுமே சேர்த்து எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். சரி, இந்த விநாயகர் வந்து கிஃப்டிங்க்காக நான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன் நான். அந்த பின்னாடி உள்ள அந்த கம்பி வந்து ஒரு சிலதில் நெளிஞ்சிருந்தது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி பொருள் எடுக்கிறீங்கன்னா கவனமாக வாங்குங்க. இது வந்து மோல்டிங்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் வந்து அதிகமாக இருக்காது. பட் பார்வையாக ரொம்ப அழகாக இருந்தது. 2 கிராம் காயின் வாங்கி கொடுக்குறத விட இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தாங்க இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்குன்னே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது மாதிரி பூ, சாமிக்கு வைக்கிற அந்த பூ வந்து ஒரு இதுலேயும் வெள்ளிலே பூ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழகழகான டிசைன்ஸில் இருந்தது. ஸோ ஒரு 2 கிராமில் இருந்து ஒரு 10 கிராமுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா எலைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி அது வந்து சேர்ந்தது ஒரு 10 கிராம்ஸில் இருக்குது. சின்ன கிருஷ்ணர் வந்து அழகாக ஒரு 10 கிராம்லேருந்தே இருக்குது. ஸோ யாருக்காவது இப்போ வளகாப்புலாம் வைக்கிறாங்க, நம்ம கொடுக்குற கிஃப்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த தவழ்கிற கிருஷ்ணர்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் அது வந்து நம்மளோட வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த தூபக்காலும் வந்து நான் வேறு ஏதாவது டைப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் மினிமம் பட்ஜெட்டில் அப்படின்னு. பட் இதில் ஒரு சூடம் வச்சு நம்ம சுற்றுறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹீட் வந்து பரவும். அது வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டா என் பொண்ணு. சரி, அப்புறம் இந்த பஞ்ச பாத்திரம் ஒன்றும் இந்த தூபக்காலும் எடுத்து வச்சுட்டு இந்த ஓல்டு கோல்டோட சேர்த்து இன்னும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படி எஸ்டிமேஷன் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எஸ்டிமேஷன் போட சொன்னக்கப்புறம் தாங்க பார்த்தேன் இந்த திரி ஹோல்டர்லாம் இருந்ததுங்க. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம காமாட்சி விளக்குலலாம் நம்ம வந்து அந்த ஓரத்தில் திரி வச்சு அது மட்டும் பிளாக் ஆயிரும் பார்த்திங்களா. இந்த மாதிரி திரி ஹோல்டர் வச்சு இதன் மூலமாக நம்ம அந்த திரி போட்டு ஏற்றுறப்ப இதை மட்டும் எடுத்து தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ ரொம்ப அந்த விளக்கே வந்து கறி பிடிக்காமல் அந்த மாதிரி திரி ஹோல்டர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த திரி ஹோல்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் 4 கிராம்லேயே வந்து நிறையா அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பூ மாதிரி ஒன்று இருந்ததுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நெல்லிக்காய் விளக்கு போடுறதுக்குன்னு சொன்னாங்க. அதாவது இது வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். கீழே இந்த பகுதிக்கு மேலே நெல்லிக்காய் வைக்கணுமா, மேலே அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நெல்லிக்காய்க்குள்ளே அப்படியே குத்தணுமா. குத்தி அது மேலே சின்னதாக பஞ்சு திரி வச்சு விளக்கு போடுவாங்கன்னாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. யாராவது நெல்லிக்காய் விளக்கு அப்படிலாம் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27,000 சில்லற அப்படின்னு சொல்லி அந்த தூபகாலுக்கும் அந்த பஞ்ச பாத்திரத்துக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க எஸ்டிமேஷன். என்னடா நம்ம வந்து 23,000 தான் எக்ஸ்ட்ரா 4,000 கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கே பார்த்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் சொம்பு ஒன்று வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் இந்த முருகனோட வேல் வச்சு அந்த 6 விளக்கு வச்சது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா, அது கூட வெள்ளியில் இங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ என்னோடய கல்யாணத்துக்கு அம்மா வந்து ஒரு காமாட்சி விளக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டு, அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்கிற மாதிரி 3 in 1 அந்த கலந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு பத்திக்குச்சி ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு விநாயகர் வந்து ஃப்ரேம் போட்ட மாணிக்கு இருக்கும் சில்வரில், அந்த ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க. சின்னதாக 2 வெள்ளி டம்ளர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு வெள்ளி டம்ளர் தான் வந்து பூஜை ரூமில் ரொம்ப நாளாக நான் வந்து பஞ்ச பாத்திரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் அந்த வெள்ளி டம்ளரில் தண்ணி ஊற்றி தான் சாமிக்கு வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன சந்தன கும்பா அப்படின்னு சொல்லி ஒரு 11 பொருட்கள் வெள்ளியில் அம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருள் வந்து சீராக கொடுத்துருந்தாங்க, நான் நாளைக்கு என் பொண்ணுக்கு செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி பொருள்லாம் நான் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன சீர் செஞ்சாங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தப்பி தவறி கூட ஒரு வெள்ளி பாத்திரம் கூட அது வந்து ஃபேடாக இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பழசில் போட்டுறாதீங்க. பாலிஷ் பண்ண கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. விற்கிற விலைவாசியில் நம்மளால் புதுசாக வாங்குறதுங்கிறது ஒரு கனவாக தான் இருக்குது நிறையா பேருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.